தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் குடிநீர் மற்றும் பாசனம் ஆகியவற்றிற்கு ஆதாரமாக விளங்கும் சோத்துப்பாறை அணையில் நீர்வரத்து 112 கன அடியாக உயர்ந்துள்ளது. மேலும் ஒரு நாளில் மட்டும் அணையின் நீர்மட்டம் 76 கன அடியில் இருந்து 86 கன அடியாக உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்யும் மழையின் காரணமாக தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை 4வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் அருவிக்கு வரும் நீர்வரத்து குறைந்து சீராகும் வரையில் சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை தொடரும் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பூட்டை கிராம பேருந்து நிலையத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதி மீது காலணி வீசிய வழக்கறிஞரை கண்டித்தும் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞரை கைது செய்யாத மத்திய அரசை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சங்கராபுரம் போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பின்னர் மறியல் கைவிடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரத்தில் இருந்து திருக்கோவிலூர் பேருந்து நிலையத்திற்கு வரும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் முறையான பேருந்து வசதி இல்லாத காரணத்தால் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் இதுகுறித்து நடவடிக்கை மேற்கொண்டு கூடுதல் பேருந்துகளை இயக்க வழிவகை செய்யுமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சிப்காட் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் இருந்து தீ விபத்து காரணமாக வெளிவந்த கரும்புகையால் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்தனர். இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போச்சம்பள்ளி தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் இதுகுறித்து போச்சம்பள்ளி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக நெய்க்குப்பை, பருத்தியூர், சோழங்கநல்லூர், காரியமங்கலம், குருவாடி, மன்னார்குடி மற்றும் திருத்தரைப்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் மழைநீர் சூழ்ந்து நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளது. இதனால் கவலையடைந்த விவசாயிகள் வேளாண் துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் விமான நிலையத்தில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு செல்லும் விமானங்களின் போக்குவரத்து நேரம் குளிர்கால நேர அட்டவணைப்படி வரும் 26ஆம் தேதி முதல் மாற்றம் செய்யப்பட உள்ளது. மேலும் சேலம் விமான நிலையத்தில் இருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூரு நகரங்களுக்கு செல்லும் விமானங்களின் போக்குவரத்து நேரத்தில் மாற்றம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுகா அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் 3% விலைப்படியை வழங்க கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் காலி பணியிடங்களை நிரப்புதல், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றுதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்னிறுத்தப்பட்டது. பனை சார்ந்த பொருட்களை தமிழக அரசு சந்தைப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். பனை பொருட்கள் வர்த்தகம் மேம்பட்டால் பனை உற்பத்தி அதிகரிக்கும் என்றும் தெரிவித்துள்ளனர். தாவேகாவை பயன்படுத்தி பாஜகவும் அதிமுகவும் அரசியல் நாடகத்தை நடத்த விரும்புவது பகல் கனவாகும் என்று சிபிஎம் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தூய்மை பணியாளர்களை ஒப்பந்த பணியாளர்களாகவே வைத்துக் கொள்வது எந்த விதத்திலும் நியாயமில்லை என்று கருத்து தெரிவித்ததோடு தமிழக அரசு அவர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இன்றைக்கு தாவேகாவை பயன்படுத்தி பாஜகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டிலே அரசியல் நாடகத்தை நடத்த விரும்புகிறார்கள். ஆனால் நிச்சயமாக அவர்கள் அப்படிப்பட்ட நாடகம் வெற்றி பெறாது. அது ஒரு பகல் கனவாகத்தான் போய் முடியும் என்பதை நான் அழுத்தமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சியில் 43.5 அடி கொள்ளளவு கொண்ட ரேடியோ அணை வறண்டு காட்சியளிப்பதால் 30 வார்டை சேர்ந்த மக்களின் குடிநீருக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. இந்நிலையில் நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கூடுதல் வகுப்பறைகள் கட்டும் பணியை மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் துவக்கி வைத்தார். நபார்டு வங்கி திட்டத்தின் கீழ் ரூபாய் 1,48,44,000 மதிப்பீட்டில் 2 தளங்களுடன் 6 வகுப்பறைகள் கொண்ட கூடுதல் கட்டடம் கட்டும் பணி துவக்க விழாவில் பேரூராட்சி தலைவர் கண்மணி அறிவு வடிவழகன் தலைமை தாங்கி சிறப்பித்தார். கடலூரில் லாட்டரி சீட்டு விற்பனை செய்து பாஜக நிர்வாகி உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் கைதானவர்களிடமிருந்து 3 நம்பர் லாட்டரி சீட்டு, 500 எண்களும், 22,94,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 4 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே கதண்டுகள் கடித்ததில் 6 பள்ளி மாணவர்கள் உட்பட 15 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் புதுப்பட்டி ஆயக்கரை முனீஸ்வரர் கோயில் பகுதியில் உள்ள கதண்டுகளை கரம்பக்குடி தீயணைப்புத் துறையினர் அப்புறப்படுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே அரசு பள்ளியில் நடைபெற்ற கலையரங்கம் திறப்பு விழாவில் அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு கலையரங்கத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து உரையாற்றினார். திறப்பு விழாவையொட்டி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடந்தபோது பார்வையாளர்களாக இருந்த 2 மாணவிகள் பக்தி பாடலுக்கு அமைச்சர் அருகிலேயே அருள் வந்து சாமி ஆடிய நிகழ்வு அங்கு உள்ளவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஆரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் மண்பாதையை மூழ்கடித்து தண்ணீர் செல்கிறது. இந்நிலையில் ஆபத்தான முறையில் தண்ணீரை கடந்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள பகுதிவாசிகள் வடகிழக்கு பருவமழை துவங்கவுள்ள நிலையில் விரைவாக பாலப்பணிகளை முடித்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் தூய்மை பணியில் பெண் பணியாளர்கள் ஈடுபட்டிருந்த நிலையில் 4 பேர் அறுவை சிகிச்சை அரங்கினை சுத்தம் செய்தபோது லைசால் கெமிக்கல் மருந்து காரணமாக திடீரென புகை சூழ்ந்து மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து உள்ளே சென்ற மேலும் 7 பணியாளர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் மொத்தம் 11 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அனைவரும் நலமுடன் உள்ளதாக கூறப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் இதமான சூழல் நிலவியது. வன்னியம்பட்டி, மல்லி, மம்சாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. திருவண்ணாமலை நகரத்தில் சுமார் அரை மணி நேரம் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. மாவட்டத்தில் போலூர், கலசப்பாக்கம், அத்திமூர், ஜவ்வாது மலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் சாலையில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மழைநீர் செல்லும் கால்வாய்களை முறையாக கட்டாததால் இதுபோன்று சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதாக குற்றம் சாட்டியுள்ள பகுதிவாசிகள் சாலையில் தண்ணீர் தேங்காதவாறு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த காவலர் மீது சரக்கு வாகனத்தை கொண்டு மோதிவிட்டு நிற்காமல் சென்ற ஓட்டுநரை மத்தூரில் போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். மதுபோதையில் சரக்கு வாகனத்தை ஓட்டி விபத்து ஏற்படுத்தியது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்த நிலையில் வாகன ஓட்டுநர் அஜித்குமாரை காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் சரக்கு வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மருதுவாஞ்சேரி கிராமத்தை சேர்ந்தவர் அன்பழகன். இவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் குடவாசல் வடக்கு ஒன்றிய செயலாளராக இருந்த நிலையில் தனக்கு சொந்தமான வயலில் விதை தெளிப்பு செய்தபோது இடிதாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கி வரும் நிலையில் இச்சம்பவம் குறித்து பேரளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை நகரின் பாதாள சாக்கடை கழிவுநீர் சத்தியவாணன் வாய்க்காலில் திறந்துவிடப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக தெரிவித்து ஆறுபாதி என்ற இடத்தில் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மயிலாடுதுறை நகராட்சி ஆணையர், காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கோட்டூர் சாலையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியலில் குறுவை நெல்மணிகளை 17% இருந்து 22% உயர்த்தி கொள்முதல் செய்தல்,
போர்க்கால அடிப்படையில் விவசாயிகளின் நெல் மூட்டைகளை தாமதமின்றி கொள்முதல் செய்தல் மற்றும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை உடனுக்குடன் சேமிப்பு கிடங்கிற்கு எடுத்து செல்லுதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்னிறுத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டம் பிளிச்சிக்குழி கிராம மக்கள் தங்கள் பகுதியில் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அமைத்து தர வலியுறுத்தி அரியலூர் ஜெயங்கொண்டம் சாலை அமைக்கும் பணியை தடுத்து மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த உடையார்பாளையம் காவல் நிலைய போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பின்னர் மறியல் கைவிடப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ராஜ்குமார் என்பவரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி உத்தரவிட்டார். மேலும் அரியலூர் மாவட்ட எஸ்பி விஸ்வேஸ் பா சாஸ்திரி பரிந்துரையின் பெயரிலும் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பெயரிலும் ராஜ்குமார் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். செங்கல்பட்டு பேருந்து நிலையத்தில் இருந்து திருப்போரூர், மாமல்லபுரம் மற்றும் திருப்பெரும்பந்தூர் ஆகிய பகுதிகளுக்கான 3 கூடுதல் பேருந்துகளை சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அருள்மிகு சக்தி விநாயகர் கோயிலின் செயல் அலுவலர் அலுவலக கட்டடத்தையும் சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் மற்றும் நகர்மன்ற தலைவர் தேன்மொழி நரேந்திரன் ஆகியோர் திறந்து வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் காட்டுவண்ணஞ்சூர் மாரியம்மன் கோயில் அருகே சுமார் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து புதிய தார் சாலை பணிக்கு அடிக்கல் நாட்டி சிறப்பித்தார். நீலகிரி மாவட்டத்தில் வனவிலங்கு அச்சுறுத்தல் பகுதிகளில் உள்ள பள்ளி குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்ட 3 சிறப்பு வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வழங்கப்பட்ட இந்த வாகனங்களுக்கு மாவட்ட ஆதிவாசிகள் நலச்சங்கம் தலைவர் ஆல்வாஸ் வரவேற்பு தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் சிட்லப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சலீம் என்பவர் இஎம்ஐ கட்ட முடியாததால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பீர்க்கன்காரணி காவல் நிலைய போலீசார் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தாம்பரம் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் குடியிருப்புகள் மத்தியில் தனியார் செல்போன் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்ட போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் செல்போன் கோபுரம் அமைக்க உரிய அனுமதி பெறவில்லை என்று தெரியவந்ததை அடுத்து பணிகளை தடுத்து நிறுத்தியதால் போராட்டம் கைவிடப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.